சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய்? யாருடன் வாழ வேண்டும் என்று பொறுமையோடு இத்தனை நாள் வரை என்னிடம் வேண்டிக் கொண்டு எதற்காக அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? உன் வாழ்க்கையில் சந்தோஷங்களை இழந்து இன்று துக்கங்களுடன் சந்தோஷமான தருணத்தை எதிர்நோக்கி கொண்டு இருக்கும் என் குழந்தையிடம் உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள். அதை கேட்டுவிட்டு உன் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடந்த அனைத்திற்கும் பொறுப்பு நீதான். சிறிது பொறுமையோடு இருந்தால் அனைத்தையும் கடந்து வந்து இருக்கலாம். நீ அவசரத்தால் எடுத்த முடிவு இன்று இப்படி வேதனையுடன் அனைவரும் உன்னை அவமானப்படுத்தும் அளவிற்கு அவர்களுக்கு இடம் கொடுத்தது யார் குழந்தையே? நீதான். உங்கள் இருவருக்குள் என்ன நடந்திருந்தாலும் அதை பொறுமையோடு கையாண்டிருக்க வேண்டும். இப்பொழுது இந்த பிரிவு என்ற வார்த்தைக்குள் உங்கள் இருவருக்கு இடையே யாரோ வந்து உங்கள் இருவருக்கு இடையே இருக்கும் பிரிவை அதிகப்படுத்தி விட்டார்கள். என் குழந்தையே, இனியாவது உன் சாயப்பா சொல்வதை கேள். நீ கேட்டால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உன் துணையை அடையலாம். சற்று பொறுமையோடு கேள். எதற்கும் அவசரப்பட்டால் எந்த வழியில் பிறக்காது. அதாவது தாழ்ந்த இடத்தில் தான் தண்ணீர் நிற்கும் என்பது போல் நீ தாழ்ந்து போனால் எந்த தவறும் இல்லை. இது உன் வாழ்க்கை, நீ வாழ வேண்டிய வாழ்க்கை. இதை இப்படியே விட்டுவிட்டால் உன் வாழ்க்கையில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். இதுவரையில் யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தான் வாழ்க்கை சுகமாக இருக்கும். அந்த விட்டு கொடுத்து போவது நீயாக இரு குழந்தையே. ஆழ்ந்த இடத்தில் தண்ணீர் நிற்கும் என்பது போல் நீ தாழ்ந்து போனால் தப்பு இல்லையே. உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும். அதனால் உன் சாயப்பாவின் சொல்லை கேட்டு நீ உன் துணையிடம் விட்டு கொடுத்து போக பழகு. தெய்வம் சேர்த்த உறவுகள் நீங்கள். இதில் பிரிவு என்றும் வரக்கூடாது. ஆனால் விதியின் காரணமாக வந்துவிட்டது. அதை சரி செய்வது என் குழந்தையின் கையில் உள்ளது. நீ சாயப்பாவின் குழந்தை. விட்டு கொடுத்து போவதில் எந்த தவறும் இல்லை என்று உன் மனதில் பதியவை. உன் சாயப்பா சொல்லை கேட்டு உன் வாழ்க்கையை தாக வைத்துக்கொள் வேண்டும். உங்கள் உறவுக்குள் இருவருக்குள் மூன்றாவது ஒரு நபர் வருவதற்குள் உங்கள் வாழ்க்கையை நீ சரி செய்ய வேண்டும். உன் துணையிடம்தான் நீ விட்டு கொடுத்து போக போகிறாய். இதனால் ஒரு தவறும் இல்லை. இன்றே ஒரு முடிவு எடுத்து உன் வாழ்வை சீரமைக்க நான் தயாராக இருக்கிறேன். உன் அப்பா சொல்லை கேட்டு நல்வழியில் நடக்க பழகு. உன் மனதை தூய்மைப்படுத்து. மனம் போல் வாழ்க்கை என்பது போல் உன் மனதை எப்பொழுதும் தூய்மையாக வைத்துக்கொள். உன் துணையுடன் நீ மகிழ்ச்சியாக வாழும் காலம் கூடிய விரைவில் வந்துவிடும். நீயும் உன் துணையும் சேர்ந்து எந்த பிரிவும் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வதே உன் சாயப்பா நான் விரும்புகிறேன். என் குழந்தையின் முகத்தில் சந்தோஷம்தான் இருக்க வேண்டும். உன் முகத்தில் புன்னகை இல்லாமல் உன் முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே. உன் சாயப்பா சொல்வதை கேட்டு ஒரு நல்லதொரு முடிவு எடுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.